Hi all, welcome back to .NET Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா CSharpல இருக்கிற Struct அப்படிங்கிற டைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, அதோட வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டைப்போட வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்ட் அல்லது ஸ்ட்ரக்சர் அல்லது ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் சொல்லப்படுற ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த டைப்போட வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றா நம்ம வந்து எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த டைப்பை வந்து CSharpல வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான நேமை வந்து அடுத்தாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், இதோட கண்டென்ட்டாக வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து கிளாஸில் பார்த்த மாதிரியே அதோட கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெம்பர் வேரியபிள்ஸ் வைக்கலாம், ஃபீல்டு வைக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கலாம், இண்டெக்ஸஸ் வைக்கலாம், அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸில் இருக்கிற அத்தனையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இந்த டைப் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வேல்யூ டைப். ஸோ கிளாஸ் அப்படிங்கிற டைப்பை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த டைப்லாம் வந்து ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ டைப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்டில் வந்து 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்டில் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இதையும் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 ஸ்ட்ரக்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்டில் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்டை வந்து இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மை ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத வந்து இன்னொரு ஸ்ட்ரக்டில் வந்து நான் இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து அதை அலோவ் பண்ணாது. ஸோ இங்கே வந்து மை ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிச்சிடும். ஏன்னா ஸ்ட்ரக்ட்டுக்கும் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்டை கொண்டு போய் இன்னொரு கிளாஸில் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணாலும் அங்கேயும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அலோட் கிடையாது. இங்கே நான் இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நான் இந்த இதிலேயே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே கட் பண்ணி இந்த கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அலௌட் கிடையாது. ஸோ ஒரு ஸ்ட்ரக்டை வந்து நீ இன்னொரு ஸ்ட்ரக்டும் இன்ஹெரிட் பண்ணாது, இன்னொரு கிளாஸும் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இன்டர்ஃபேஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆனால் ஸ்ட்ரக்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து எத்தனை வேணாலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு சின்ன மெத்தட் வச்சுருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸை கொண்டு வந்து இந்த மை ஸ்ட்ரக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் மெத்தடில் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாகணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் இருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்ட் வந்து இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு ஸ்ட்ரக்ட் இன்னொரு ஸ்ட்ரக்டையோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்ட் வந்து இன்னொரு கிளாஸ்லேயோ வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து ஸ்ட்ரக்டில் வந்து அலௌட் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, cannot define default constructor. ஸோ இந்த ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளே வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அதில் வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் அது ஏற்கனவே பை டிஃபால்ட்டாக கொடுக்கப்பட்டுறதுனால நீங்கள் வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அது க்ரியேட் பண்ணால் அங்கேயும் வந்து நீங்கள் வந்து எரர் தான் என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத வந்து
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எரர் அடிச்சிடும். ஏன்னா இங்கே வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதாவது பேராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அலவுடு. இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கிளாஸில் வந்து இந்த டெஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து வைக்க முடியும். இங்கே ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இந்த டைப்பில் வந்து டெஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அவ்வளோடு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்டை பொறுத்தவரை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஒரு ஸ்ட்ரக்ட் இன்னொரு ஸ்ட்ரக்டையோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்டை வந்து இன்னொரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சில கீவேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்ஸ்ட்ராக்ட், விர்ச்சுவல் அண்ட் ப்ரொடக்டட், இந்த 3 கீவேர்டை வச்சு எந்த மெம்பரையும் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியாது. அப்படி டிக்ளேர் பண்ணால் அதுவும் எரர் த்ரோ பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் இல்லை விர்ச்சுவல் அல்லது ப்ரொடக்டட் இந்த 3 கீவேர்டை வச்சு ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்டுக்குள்ளே வந்து டிக்ளேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் 3 கீவேர்ட்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸை இன்வால்வ் ஆனால் தான் வந்து நம்மளால் வந்து அதுக்கு மீனிங்ஃபுல்லான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்டரை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்ஸ்ட்ராக்ட்னு நீங்கள் ஒரு கிளாஸுக்குள்ளே பண்ணினீங்க அப்படின்னா ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுற சைல்டு கிளாஸில் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து சைல்டு கிளாஸ் வந்து அதுக்கு நான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இங்கே இன்ஹெரிட்டன்ஸே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை வந்து மீனிங்லெஸ் இல்லையா? ஸோ அதனால் அப்ஸ்ட்ராக்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் விர்ச்சுவல்னு ஒரு மெத்தடை நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணுற அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸே பண்ண முடியாது அப்படிங்கிறத இதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரொடக்டடும் அப்படி தான். ப்ரொடக்டட் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே இன்ஹெரிட்டன்ஸே பண்ண முடியாது. சைல்டு கிளாஸுங்கிற கான்செப்டே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிங்கிற சைல்டு டைப், அதாவது சைல்டு அப்படிங்கிற ஒரு டைப்பே வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது ஸ்ட்ரக்டில். ஸோ அப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸே பாசிபிள் இல்லாதப்போ வந்து உங்களால் ப்ரொடக்டட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கீவேர்டை வச்சும் எந்த மெம்பரும் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்டை வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நியூ கீவேர்டை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் வந்து அந்த நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கீவேர்டு இல்லாமலும் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இதுக்கு வந்து நான் நியூ கீவேர்டு இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இனிஷியலைஸே ஆகலை. ஆனால் இனிஷியலைஸ் ஆகாமல் அதோட மெம்பர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எரர் தான் த்ரோ பண்ணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா a.xல் வந்து நான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அன்அசைன்டு, அதாவது இது வந்து இனிஷியலைஸே ஆகலை. கரெக்டுங்களா? அதனால என்னால் இது பண்ண முடியாது. ஸோ இதையே நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a.xை வந்து இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆகிரும். ஏன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண பிறகு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. இந்த ஸ்ட்ரக்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து எப்போயுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து நீங்கள் நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இனிஷியலைசேஷனே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இனிஷியலைசேஷன் தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். ஸோ அங்கே இனிஷியலைசேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா நீங்களாக மேனுவலாக இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை வேல்யூ டைப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேல்யூ டைப்னா நம்ம ஏற்கனவே வந்து கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ரெஃபரன்ஸ் டைப்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூ டைப் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அசைன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஏலேருந்து பிக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த
MyStruct அப்படிங்கிறது வந்து 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி அப்படின்ட்டு. இந்த ஏயில் உள்ள இந்த 2 அதோட மெம்பர் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து 10ன்னு இங்கே அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி பிக்கு வந்து 20ன்னு அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ரெஃபரன்ஸ் டைப் மாதிரி ஒரே இதையே பாயிண்ட் பண்ணாது, ஒரே அந்த ரெஃபரன்ஸே பாயிண்ட் பண்ணாது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து தனித்தனி இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ஏயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா a.xங்கிறது 10னும் b.x வந்து 20ன்னு இங்கே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா a = b அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பியில் உள்ள அந்த பியை வந்து ஏக்கு அசைன் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஏயில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 20 அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஏயில் வந்து பியோட வேல்யூ தூக்கி போட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா b.x அப்படின்னு நான் மறுபடியும் அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதோட b.xோட வேல்யூ வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அப்படி இங்கே வந்து அசைன் ஆகாது. இது வந்து வேல்யூ டைப் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனி இன்ஸ்டன்ஸாக தான் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தனித்தனியான இதாக தான் ரெண்டுக்குமே வந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஸோ அதைத்தான் நான் வந்து இங்கே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ டைப் அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளும் இங்கே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ நான் வந்து MyStructல் வந்து a.x வந்து 10ன்னு போடுறேன், b.x வந்து 20ன்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து தனித்தனியான இன்ஸ்டன்ஸ் கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஏயில் வந்து 10னும் பியில் வந்து 20னும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நான் அசைன் பண்ணுறேன், ஏயை தூக்கி அதாவது பியை தூக்கி ஏயில் போடுறேன். ஸோ இப்போ வந்து b.xல உள்ள வேல்யூ வந்து 30ன்னு மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதே இது ரெஃபரன்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா ஏயிலையும் வந்து 30ன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி மாறாது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகிருக்குன்னா ஏயில் வந்து 20ன்னு இருக்கும், பியில் வந்து b.xல வந்து 30 இருக்கும். a.x 20னும் b.x 30னும் இங்கே பிரிண்ட் அவுட் ஆயிருக்கா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து வேல்யூ டைப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனி இன்ஸ்டன்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வேல்யூ டைப்புக்கும் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதோட கண்டென்ட் என்னவாக இருக்கும், ஸோ அதோட வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துங்க. இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம் வித் ஸ்டே சேஃப். பை.